Yes, good morning, my dear students. இன்னைக்கு நம்ம ஜிஎஸ்டியில் பேலன்ஸ் கொஸ்டின் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 26. In Tally Prime, Alt A key combination is used as a shortcut key for viewing tax analysis from the purchase voucher. ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து என்ன தெரியணும் அப்படின்னா, இந்த டேக்ஸ் அனாலிசிஸ் அப்படின்னா என்ன, எதுக்காக இந்த டேக்ஸ் அனாலிசிஸ் வவுச்சர் இருக்குது. இப்போ நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறீங்க அப்படின்னா ஏற்கனவே அது ஜென்ரேட் ஆன இன்வாய்ஸு, அதில் வந்து டேக்ஸபிள் வேல்யூ, டேக்ஸ் வேல்யூ, டோட்டல் வேல்யூ இருக்கும். ஸோ அதை பற்றி நீங்கள் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவீங்க. மிஸ்டேக் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படி இருந்தால் கூட நீங்கள் கரெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பார்த்து பண்ணிவிடுவீங்க. இதுவே நீங்கள் ஒரு சேல்ஸ் இன்வாய்ஸ் என்ட்ரி பண்ணுறீங்க, ஒரு 20 ஐட்டம் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 20 ஐட்டத்தில் ஏதாவது ஒரு ஐட்டம் 2 ஐட்டத்துக்கு நீங்கள் டேக்ஸு போடாமல் விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. டேக்ஸு நீங்கள் போடாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஏதாவது ஐட்டம் மிஸ் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கிறது தான் இந்த டேக்ஸ் அனாலிசிஸ் ஐட்டம். சார் அந்த மாதிரி மிஸ் ஆனால் என்ன சார் பண்ணுறது? டிபார்ட்மெண்ட்லேருந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு வந்து 100% ஃபைன் பெனால்ட்டி போட்டுருவாங்க. ஸோ தட் நம்ம வந்து ஒவ்வொரு முறையும் சேல்ஸ் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஆல்டிஏ ப்ரெஸ் பண்ணி டேக்ஸ் அனாலிசிஸ் காலத்தில் இந்த மாதிரி எல்லா இன்வென்ட்ரிக்கும் நம்ம டேக்ஸ் கரெக்டாக கால்குலேட் ஆகிருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கான ஷார்ட்கட் கீ ஆல்டிஏ. அது எப்படி பார்க்குறது அப்படின்னா, கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸு, சேல்ஸ் லெட்ஜர், இதில் வந்து பார்த்திங்கன்னா சேல்ஸ் ரிஜிஸ்டரு இங்கே கொடுக்குறேன். நான் ஏதாவது இருக்கா பார்க்குறேன். ஒன்றும் சேல்ஸ் இல்லை, இதோ பார்க்குறேங்க. டிஎஸ்எஸ் சேல்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லை, ஒரு சேல்ஸ் லெட்ஜர் போடுறேன் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேஷு ஏதோ ஒரு ஐட்டம் ஒன்றும் இல்லையா, கண்ட்ரோல் வச்சு போய்ட்டு ஐட்டம் இன்வாய்ஸ் போடுறேன். ஜிஎஸ்டி லோக்கல் சேல்ஸு இங்கே வந்து என்ன ஐட்டம் 101 இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு 10 ஐட்டம் போடுறேன். 102 வந்து ஒரு 10 ஐட்டம் போடுறேன். 103 ஒரு 10 ஐட்டம், 104 ஒரு 10, 105 ஒரு 10, இந்த மாதிரி போடுறேன். போட்டு முடிச்சுட்டு டேக்ஸ் போடுறேன். அவுட்புட் சிஜிஎஸ்டி, அவுட்புட் எஸ்ஜிஎஸ்டி, ரவுண்ட் ஆஃப். இந்த மாதிரி போடும்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஆல்டிஏ டேக்ஸ் அனாலிசிஸ் ஷார்ட்கட் கீ ஆல்டிஏ, ஆல்டிஎஃப்1. இப்போ ஆல்டிஏ போட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆல்டிஏ போட்டிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள். இது வந்து அனிமல் புக்ஸு, இது ரெண்டுக்கும் வந்து டேக்ஸ் கால்குலேட் ஆகலை. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸம்டட். ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. இது எக்ஸம்டடு, டேக்ஸ் கால்குலேட் ஆகலை. இங்கே டேக்ஸபிளில் இந்த 42,000க்கு டேக்ஸ் ஆகிருக்கு, இதுக்கு டேக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல ஆல்டிஏ, ஆல்டிஎஃப்1, ஆல்டிஎஃப்1 போட்டிங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். ஓகேவா? டேக்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட். இதுக்கு பேர் என்ன? ஜிஎஸ்டி டேக்ஸ் அனாலிசிஸ். இந்த டேக்ஸ் அனாலிசிஸ் ரிப்போர்ட்னால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, எந்த இன்வென்ட்ரியாவது நமக்கு டேக்ஸ் போடாமல் போயிடுச்சா அப்படிங்கிறத மானிட்டர் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த டேக்ஸ் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ வந்து இன் டேலி பிரைம் ஆல்டிஏ கீ காம்பினேஷன் யூஸ்டு அப்படிங்கிறது இது வந்து கரெக்டான ஆன்சர். The GST CMP 08 report displays details of all dash supplies made by a GST composition supply, all outward supply. ஆக்சுவலாக இந்த ஜிஎஸ்டி சிஎம்பி 08 அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு காம்போசிஷன் டீலர் ஒன்ஸ் இன் குவார்ட்டர் எவ்வளவு சேல்ஸ் பண்ணியிருக்காங்களோ, டோட்டலாக வந்து ஒரு 10 lakhs பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த 10 lakhsக்கு 1% டேக்ஸ் கால்குலேட் பண்ணி சிஎம்பி 08 அப்படின்னு ஒரு சலான் இருக்குது. அந்த சலானில் மென்ஷன் பண்ணி அந்த டேக்ஸை கட்டிட்டு அதை வந்து அந்த சலானை அப்லோட் பண்ணணும். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் இஸ் அவைலபிள் இன் த காம்பனண்ட் ஆஃப் இவே பில் பார்ட் ஏ? பார்ட் ஏல என்ன இருக்கும் அப்படின்னா, வெஹிக்கிள் நம்பர், ஜிஎஸ்டிஎன் ஆர் ரெசிபியன்ட், பிளேஸ் ஆஃப் டெலிவரி, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவே பில் மொத்தம் 2 பார்ட்டு. மொதல் பாட்டு செல்லர் யார், பையர் யார், என்ன ஐட்டம் விற்கிறோம், எத்தனை குவான்டிட்டி, என்ன ரேட்டு, டோட்டல் டேக்ஸபிள் வேல்யூ எவ்வளவு, டோட்டல் வேல்யூ எவ்வளவு, இன்வாய்ஸ் வேல்யூ, அதில் டேக்ஸ் வேல்யூ எவ்வளவு, இதெல்லாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஏ. அவனுடைய ஜிஎஸ்டி நம்பர், விற்கிறவன் ஜிஎஸ்டி நம்பர், வாங்குறவன் ஜிஎஸ்டி நம்பர், அந்த ப்ராடக்டை எடுத்துகிட்டு போகிறவங்க பற்றியா அவனை பற்றின இன்ஃபர்மேஷனாக டிரான்ஸ்போர்ட் ஐடி, வெஹிக்கிள் நம்பர், எந்த டேட்டில் எடுத்துகிட்டு போகிறான், எங்கே எடுத்துன்னு போகிறான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா பார்ட் 2ல் இருக்கும். பார்ட் 1 மாடிஃபிகேஷன் கிடையாது, பார்ட் 2 வந்து மாடிஃபிகேஷன் அவைலபிள் உண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொஸ்டின் என்னென்னா பார்ட் ஏ அது சம்மந்தமான கொஸ்டின்ஸ், அதாவது பையர் அண்டு செல்லர் ரிலேட்டட்.
பையர் அண்ட் செல்லர் ரிலேட்டடில் இங்கே என்ன கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன ஆப்ஷன் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் நம்பருங்கிறது பார்ட் பி, ஜிஎஸ்டிஎன் ஆஃப் த ரெசிபியன்ட்டுங்கிறது பார்ட் ஏ, பிளேஸ் ஆஃப் டெலிவரி, மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் இதெல்லாம் வந்து பார்ட் பி. கொஸ்டின் நம்பர் 29, which of the following are the correct statements relating to e-invoice in tally prime? எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு கேட்குறான். ஓகேவா, கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எது வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். we can export only single invoice for e-invoice. இது தப்பு. once the transaction are recorded it is not possible to generate e-invoice. transaction ரெக்கார்ட் பண்ணியாச்சு அப்படின்னா e-invoice ஜென்ரேட் பண்ண முடியாதுன்னா அப்புறம் இருக்காது. without e-way bill we cannot generate e-invoice. இதுவும் தப்பு. ஏன்னா e-invoiceங்கிறது இட் இஸ் போத் பர்பஸ். ஒன்று இன்வென்ட்ரி இருந்தாலும் சரி, இன்வென்ட்ரி இல்லைனாலும் சரி, e-invoice இஸ் அப்ளிகபிள். we can export bulk invoices in one shot. இது வந்து பாசிபிள். ஒரே நேரத்தில் 4 இன்வாய்ஸ் 5 இன்வாய்ஸ் நீங்கள் போட்டுட்டு மொத்தமாக நீங்கள் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிலிட்டி டு ஜென்ரேட் சிங்கிள் இன்வாய்ஸ் இதுவும் வந்து பாசிபிள். இன்வாய்ஸ் இஸ் ஜென்ரேட்டட் ஒன்லி ஃபார் இம்போர்ட்டட் இன்வாய்ஸ். தப்பு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து ஒரே நேரத்தில் ஒரு இன்வாய்ஸும் பண்ண முடியும், ஒரே நேரத்தில் பல்காகவும் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். அதுக்கு தான் இன்வாய்ஸ். இன்வாய்ஸுங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் போத் ஃபார் குட்ஸ் ஆஸ் வெல் அஸ் சர்வீஸ். ஸோ ஜிஎஸ்டிங்கிறது ஃபார் அப்ளிகபிள் 2 திங்ஸ். ஒன்று குட்ஸாக இருந்தாலும் சரி, சர்வீஸாக இருந்தாலும் சரி. இவே பில் அப்படிங்கிறது ஒன்லி ஃபார் குட்ஸு. இன்வாய்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் குட்ஸு ஆர் சர்வீசஸ். ஓகேவா. இன்வாய்ஸ் வந்து எப்போ மேண்டேட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஃப் யுவர் டோட்டல் டர்ன் ஓவர் எக்ஸீட் 5 crore in a year, ஒரு வருஷத்துக்கு 5 கோடிக்கு மேலே போச்சு அப்படின்னா அப்போ தான் இன்வாய்ஸ் அப்ளிகபிள். அதற்கு இன்வாய்ஸ் அப்ளிகபிள் கிடையாது. சார் என்னுடைய டர்ன் ஓவர் 1 கோடி ரூபாய் இருக்குது, நான் இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் அஃப்கோர்ஸ் யூ கேன் ஜென்ரேட் இன்வாய்ஸ். டிஜிட்டல் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வேடியில் போகிறவோ நாங்கள் தூக்கி காதில் விட்டுண்ட கதை அது. ஓகேவா. நீங்களாம் வந்து தேவையில்லாமல் பிடிச்சி விட்டுண்டன்னு வச்சுக்கோ, அப்புறம் குத்துதே குறையுதே காது வலிக்குதேன்னு சொல்லிட்டு இருந்தால் அது நமக்கு தான் கஷ்டம். ஸோ 5 கோடிக்கு மேலே போச்சு அப்படின்னா இன்வாய்ஸ் வேணும். எதுக்கு நீ தேவையில்லாத தலைவலியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற, வேண்டாம் விட்டுரு. அடுத்தது இந்த இன்வாய்ஸ்னால என்ன பெனிஃபிட்னு சொல்லிடுறேன். இன்வாய்ஸ்னால என்ன பெனிஃபிட், நீங்கள் வந்து ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோ. ஒருத்தன் காம்போசிட் டீலர், 4 பேர் இருக்கான். ஒருத்தன் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், இன்னொருத்தன் காம்போசிட் டீலர், இன்னொருத்தர் ரெகுலர் டீலர், 3வது ரெகுலர் டீலர் வித் இன்வாய்ஸ். 4வது 4 பேர் இருக்காங்க. யாராக இருக்காங்க? ஒன்று அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், இன்னொன்று காம்போசிட் டீலர், 3வது ரெகுலர் டீலர், 4வது ரெகுலர் டீலர் வித் இன்வாய்ஸ். இந்த 4 பேர்ட்ட யார் செட்டா பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணினா நீங்கள் வந்து டேக்ஸ் கட்ட மாட்டீங்க அந்த ப்ராடக்ட்டுக்கு. இஃப் த ப்ராடக்ட் இஸ் ஏ டேக்ஸபிள் ப்ராடக்ட் பட் பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், அப்போ நீங்கள் அவன்கிட்ட டேக்ஸ் கட்ட மாட்டீங்க. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெகுலர் டீலராக இருந்தாலும் சரி, காம்போசிட் டீலராக இருந்தாலும் சரி, இன்வாய்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்வாய்ஸ் அதாவது அந்த பர்ச்சேஸ் பண்ணினா என்ன டேக்ஸ் வருமோ அதை ரிவர்ஸ் சார்ஜ் பேஸில் நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். சார் நான் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், அப்போ என்ன சார் பண்ணுறது? நானும் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர் தான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அப்போ வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் அதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி கிடையாது. ஏன்னா உன்னுடைய டர்ன் ஓவர் லெஸ் தேன் 20 lakhs அல்லது நீ கவர்மெண்ட் ஏமாத்தின்றிருக்க அப்படின்னு அர்த்தம். ரைட்டா. 2 சினரியோவில் தான் நீங்கள் வந்து அன்ரிஜிஸ்டர்ட் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் யூ டோன்ட் நீட் டு பே டேக்ஸ். 2வது காம்போசிட் டீலர். நீங்கள் ஒரு ப்ராடக்டை காம்போசிட் டீலர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ரெகுலர் டீலராக இருக்கும்போது அதுக்கு ஏதாவது டேக்ஸ் கட்டணுமா அப்படின்னா கிடையாது. ஓகேவா. ஏன்னா நீங்கள் யூ ஆர் பர்ச்சேசிங் ஃப்ரம் ஏ காம்போசிட் டீலர் விச் இஸ் ஆல்ரெடி டேக்ஸ்டு 18%. ஓகேவா. இப்போ காம்போசிட் டீலராக ஒருத்தன் பொருளை விற்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கான பர்ச்சேஸ் டேக்ஸ் அவன் கட்டியிருப்பான் ஆல்ரெடி 18%, 12%. அதுக்கு மேலே 1% அவன் கட்ட போகிறான், அவன்கிட்ட தான் நீ வாங்கியிருக்க. ஸோ நீ பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆல்ரெடி டேக்ஸையும் காஸ்ட்டாக வாங்குற. புரியுதா. அதனால யூ டோன்ட் நீட் டு பே எனி மோர் டேக்ஸ். ஒன்லி இந்த ப்ராடக்ட் சேல் பண்ணும்போது என்ன டேக்ஸ் வருதோ அதை மாதிரி கட்டினா போதும். 3வது சினரியோ நீங்கள் ஒரு ரெகுலர் டீலர்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஒரு ரெகுலர் டீலர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உனக்கு இன்புட் வரும், அதே மாதிரி அவுட்புட்டும் வரும். அவுட்புட்டும் மைனஸ் இன்புட்டும் டேக்ஸ் பேயபிள். பட் அந்த இன்புட் வந்து எப்போ வரும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதம் பர்ச்சேஸ் பண்ணிருக்கீங்கன்னா அடுத்த மாதம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி தான் உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அது வரைக்கும் அது கிரெடிட் ஆகாது. அதாவது ஆப்போசிட் பார்ட்டி எப்போ GSR1 ஃபைல் பண்ணுறானோ அந்த மாதத்துலேருந்து தான் உனக்கு கிரெடிட் ஆகும். சப்போஸ் அவன் 2 மாதம் கழிச்சு பண்ணான் அப்படின்னா 2 மாதம் கழிச்சு தான் உனக்கு உன்னுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும். அதுவே நீ ஒரு இன்வாய்ஸ் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு மெட்டீரியல் இன்வாய்ஸ் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறீங்க,
once you purchased, if the invoice is generated, immediately on the same day the input will be credited into your account. ஸோ உன்னுடைய அக்கௌண்ட்டில் இன்புட் கிரெடிட் ஆகிடும், இன்வாய்ஸ் டீலருக்கு அவுட்புட் லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உனக்கு இமிடியேட்டாக இன்புட் கிரெடிட் கிடைக்கும். ஓகேவா? என்ன கிடைக்கும்? இமிடியேட்டாக இன்புட் கிரெடிட் கிடைக்கும் இன்வாய்ஸ் டீலர்கிட்ட. ஸோ இது 4 பேர்கிட்ட யார்கிட்ட சார் ப்ரிஃபர் பண்ணலாம்? ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறோம், அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், காம்போசிட் டீலர், ரெகுலர் டீலர், இன்வாய்ஸ் ரெகுலர் டீலர். இந்த 4 பேர்கிட்ட யார்கிட்ட சார் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் டீலராக இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரிஜிஸ்டர்ட் டீலராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு இன்வாய்ஸ் டீலர்கிட்ட ஃபஸ்ட்டு சாய்ஸ் வைங்க. 2வது சாய்ஸு ரெகுலர் டீலர்கிட்ட வாங்குங்க. 3வதாக காம்போசிட்டு, 4வதாக வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்ட் டீலர். இதுதான் வந்து ப்ரியாரிட்டியாக வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நேரத்தில் we can export bulk invoices. இப்போ வந்து ஒரு இன்வாய்ஸ் டீலர் வந்து ஒன்றாவும் அப்லோட் பண்ண முடியும், ஒரே நேரத்தில் பல்காகவும் அப்லோட் பண்ண முடியும். Which of the following tax component is applicable on all the goods and services for the interstate supply? Interstate supplyக்கு என்ன ஒரு டேக்ஸ் வரும் அப்படின்னா இன்டகிரேட்டட் வரும். நீங்கள் வந்து சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் அப்படின்னு போடக்கூடாது. இன்டகிரேட்டட் டேக்ஸுக்கும் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்டுக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி. இப்போ வந்து ஒரு டேக்ஸ் ஸ்ட்ரக்சர் வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியாக இருக்குது, ஐஜிஎஸ்டியாக இருக்குது. சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டியாக இருக்கும்போது எந்த ஸ்டேட்லேருந்து சேல்ஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டேட்டு தன்னுடைய டேக்ஸை எடுத்துக்கும். கவர்மெண்ட் சென்ட்ரலுக்கு போக வேண்டிய சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எடுத்துன்னு போய்டும். இதுவே ஐஜிஎஸ்டி டேக்ஸ் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதில் ரோலே கிடையாது. என்டையர் அமௌண்ட் இஸ் கலெக்டட் பை த ஐஜிஎஸ்டி, என்டையர் அமௌண்ட் இஸ் கலெக்டட் பை த சென்ட்ரல் கவர்மெண்ட். அந்த மாதிரி கலெக்ட் பண்ணிவிட்டு அதுலேருந்து எந்த கவர்மெண்ட், எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ஷன் போகணுமோ அதை வந்து யார் கொடுக்குறா அப்படின்னா ஐஜிஎஸ்டி, சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் கொடுக்கும். ஸோ வந்து ஒரு இன்டர்ஸ்டேட் சேல் அப்படின்னா இன்டகிரேட்டட் டேக்ஸ் தான் வரும். நீங்கள் தவறுதலாக சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணக்கூடாது. சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி இஸ் ஃபார் சேம் ஸ்டேட்டில் சேல்ஸ் பண்ணிடலாம். ஐஜிஎஸ்டிங்கிறது ஸ்டேட் ஒன்ஸ் மாறினாக்க ஐஜிஎஸ்டி. ஓகேவா? Manufacturer and traders will have to pay 1% tax on their total turnover by the GST composition dealer. கரெக்டாக தப்பா அப்படின்னா எஸ். அதாவது நீங்கள் ஒரு காம்போசிட் டீலராக ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய டோட்டல் டர்ன் ஓவர், நீங்கள் வந்து மேனுஃபேக்சராக இருக்கலாம், ட்ரேடராக இருக்கலாம், பட் எக்ஸப்ட் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி. ஹோட்டல் இண்டஸ்ட்ரினா 5% டேக்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஸ்கீமில் 1% டேக்ஸ் கட்டிட்டு போயிட்டே இருக்கலாம். யூ டோன்ட் நீட் டு பே எனி டேக்ஸ். Faster availability of genuine input tax credit is one of the benefit of e-invoice in your business. இது வந்து ட்ரூ இஸ் த ரைட் ஆன்சர். ஆக்சுவலாக நான் இப்போ என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு இன்புட் கிரெடிட் வந்து நெக்ஸ்ட் மந்த் தான் வரும். அதுவே வந்து ஒரு இன்வாய்ஸ் டீலர்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா இமிடியேட்டாக இந்த சேம் டே த இன்புட் கிரெடிட் வில் பி கிரெடிட்டட் இன் யுவர் அக்கௌண்ட். ஸோ தட் யூ கேன் பிளான் அக்கார்டிங்லி. வாட் இஸ் யுவர் டேக்ஸ் எஸ்டிமேட்ஸ், எவ்வளோ பண்ணணுங்கிறத நீங்கள் பிளான் பண்ண முடியும். In which of the following option we can define the tax rate for composition dealer in F11 future of the tally prime? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இந்த இடத்துல ரெகுலருங்கிறதுக்கு பதிலாக நீங்கள் காம்போசிஷன் அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். ஸோ எங்கே பண்ணலாம்? F11ல் ரிஜிஸ்ட்ரேஷன் டைப். இஃப் யூ செலக்ட் த ரிஜிஸ்ட்ரேஷன் டைப் ஆஸ் எ காம்போசிஷன் தென் ஆட்டோமேட்டிக்கலி இங்கே வந்து டேக்ஸ் ரேட் ஃபார் டேக்ஸபிள் டர்ன் ஓவர் 1% வரும். சப்போஸ் இஃப் யூ ஆர் இன் அன்ரிஜிஸ்டர்ட் டீலர், சரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டீலர் அப்படின்னா 5%, மற்றவங்களுக்குலாம் 1%. ஸோ எங்கே கொடுக்கணும்? இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன் வி கேன் டிஃபைன் த டேக்ஸ் ரேட் ஃபார் காம்போசிஷன் டீலர் அப்படின்னா த்ரெஷ்ஹோல்ட் லிமிட், எனபிள் டேக்ஸ் ரேட் ஃபார் பர்ச்சேஸ், பேசிஸ் ஃபார் டேக்ஸ் கால்குலேஷன், டேக்ஸ் ரேட் ஃபார் டேக்ஸபிள் டர்ன் ஓவர். The tax rate for taxable turnover F11 அங்கே தான் கொடுக்க முடியும். Using which of the following option from the GST annual computation report we can record the adjustment entries in tally prime? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ஒரு நாய், கேட்வே ஆஃப் டேலிலேருந்து டாக் அப்படின்னு போடுவோம். அங்கே மாதிரி போட்டுட்டு இந்த ஆனுவல் ரிட்டர்ன் அப்படின்னு ஒன்று இருக்கும், ஜிஎஸ்டிஆர் 909C. ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 909C எங்கே இருக்குது? அதர் ரிப்போர்ட்டில் இருக்கா பார்ப்போம். ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளை, ஜிஎஸ்டி ஆனுவல் கம்ப்யூட்டேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆனுவல் கம்ப்யூட்டேஷனில் ஜிஎஸ்டிஆர் 909C இங்கே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்காகனா டிக்ரீஸ் இன் டேக்ஸ் லைபிலிட்டி. உன்னுடைய லைபிலிட்டி டிக்ரீஸ் ஆகுதா, எதனால் டிக்ரீஸ் ஆகுது, உன்னுடைய லைபிலிட்டி இன்புட் எப்படி இன்க்ரீஸ் ஆகுது,
இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறதுக்கு உங்களுக்கு பயன்படுது. ஓகேவா? இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போட உங்களுக்கு பயன்படும் Alt J அப்படிங்கிறது. Alt J ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இந்த இடத்துல பார்க்குற இன்னொரு வாட்டி அக்கௌண்டிங் டிஸ்பிளே டாக் ஆனுவல் கம்ப்யூட்டேஷன். இது வந்து ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எக்ஸப்ஷன் ரிப்போர்ட் ஓகே. ஸ்டாட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு Alt J அட்ஜஸ்ட்மெண்ட். Alt J அட்ஜஸ்ட்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். Under GST regime, the electronic cash ledger will be maintained and administrated for each unregistered purchase on the common credit portal of the. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெட்ஜர் வந்து என்னென்ன லெட்ஜர் இருக்குன்னு பாருங்க டேலியில் ஜிஎஸ்டி. லெட்ஜரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர், இந்த 3 லெட்ஜர் தான் உங்களுக்கு மெயின். அதுக்கப்புறம் நெகட்டிவ் லைபிலிட்டி ஸ்டேட்மெண்ட் ஃபார் காம்போசிட் டீலர், எலக்ட்ரானிக் கிரெடிட் ரிவர்சல் அண்ட் ரீக்ளைம் ஸ்டேட்மெண்ட்டு, நெகட்டிவ் லைபிலிட்டி இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டு, ஆர்சிஎம் லைபிலிட்டி ஒரு ஐடிசி ஸ்டேட்மெண்ட். ஸோ லெட்ஜர் அல்லது ரிஜிஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 தான். எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர், எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர் அப்படின்னா என்ன சார்? எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர்னா நீங்கள் வந்து கேஷாக எவ்வளோ அமௌண்ட்டு பெய்டு பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது தான் இந்த எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜர். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் பீரியடு காட்டுறேன். ஃப்ரம் 1 டிசம்பர் ஏதோ ஒரு டேட் போடுறேன். இதுலேருந்து இனி டேட் வரைக்கும் உள்ள ஒரு எலக்ட்ரானிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கேஷாக நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, அது எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஓகேவா? கேஷாக எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் கேஷாக நீங்கள் எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? 17, 12, 13 கேஷாக எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸு லெட்ஜரில் எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர். எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அந்த பர்ச்சேஸ் பண்ணினதுக்கு அங்கே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஏப்ரல்லேருந்து பார்ப்போங்க. 1 ஏப்ரல்லேருந்து இன்னி வரைக்கும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணும்போது அந்த பர்ச்சேஸ் பண்ணியிருந்ததுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு ஐஜிஎஸ்டி எவ்வளோ வந்திருக்கு, சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறது இங்கே சொல்லணும். அதே சமயம் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ கிரெடிட் ஆகிருக்கு, அதுலேருந்து நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது இங்கே தெரிய வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர், பர்ச்சேஸோட தொடர்புடையது. அடுத்தது எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர். எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெட்ஜர் 2 இருக்குது. ஒன்று ரிட்டர்ன் ரிலேட்டட், இன்னொன்று அதர் தன் ரிட்டர்ன் ரிலேட்டட். ரிட்டர்ன் ரிலேட்டட் அப்படிங்கிறது ஜிஎஸ்டிஆர் 1. ஓகேவா? ரிட்டர்ன் ரிலேட்டடுங்கிறது ஜிஎஸ்டிஆர் 1. ரிட்டர்ன் அன்ரிலேட்டட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதர் தன் ஜிஎஸ்டிஆர் 1, ஏதாவது ஃபைன், பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட்டு அந்த மாதிரி இருந்ததுன்னா அது. ஓகேவா? உங்களுடைய அவுட்புட் லைபிலிட்டிலாம் இங்கே வரும். இது இல்லாமல் உங்களுக்கு டேக்ஸ் கம்பேரிசன் ரிப்போர்ட்லாம் இருக்குது எவ்ரி இயர். வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சர்வீஸில் போய்ட்டு ரிட்டர்னில் டேக்ஸ் லைபிலிட்டி அண்ட் ஐடிசி கம்பேரிசனில் உங்களுக்கு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த கம்பேரிசன் பார்க்கணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டேக்ஸ் லைபிலிட்டிங்கிறது தான். இப்போ ஏப்ரல் மாதம் இங்கே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறது இங்கே டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. As per GSR 1, as per GSR 3B, short for all excess. ஓகேவா? எக்ஸஸாக தான் நம்ம பேமெண்ட் பண்ணிட்டு வரோம். அதே மாதிரி டேக்ஸ் லைபிலிட்டி இங்கே எக்ஸஸாக ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது பார்த்துக்கணும். இல்லைன்னா நம்ம ஃபைன் பெனால்ட்டி வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உஷாராக கவனிக்கணும். அதே மாதிரி இன்புட் டேக்ஸ் கிரெடிட், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்ன இருக்கோ அதை தாண்டி எடுத்துடக்கூடாது. எக்ஸ்ட்ரா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பண்டாவது நோட்டீஸ் போட்டு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும். ஜிஎஸ்டிஆர் 3 ஸ்டேட்மெண்ட்லாம் கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்துக்கணும். டேக்ஸ் ரெக்கன்சிலேஷன் முக்கால்வாசி இந்த ரெக்கன்சிலேஷன் தான் போட்டு உயிரெடுப்பாங்க. ஓகேவா? இதுக்கு அது சரியில்லை, ஜிஎஸ்ஆர் 1, 3B, ஜிஎஸ்ஆர் 2B, 9
இப்படி தான் எடுப்பாங்க. ஜிஎஸ்டி 1(9) இப்படி தான் எடுப்பாங்க. ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா using which of the following option GST annual computation ஆயிடுச்சு. Under GST within the electronic cash ledger will be maintained and administrated for each unregistered person. false. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்காக தான் இது இருக்கு, unregistered dealerக்காக இல்லை. ஓகேவா? The IRP is also invoice registration portal அப்படின்றது. Invoice registration portal. Invoice registration portal. IRP அப்படின்னா invoice registration portal is the right answer. Which of the following details will be contained in the e-invoice? இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா செல்லர் அண்ட் பையர் டீடைல் இருக்கும். ரெண்டு பேரும் இருக்கும். In Tally Prime we can generate the e-invoice without e-way bill detail. e-way bill detail இல்லாம பண்ண முடியுமா அப்படின்னா எஸ் பண்ண முடியும். சர்வீஸ் கூட பண்ண முடியும். As per the GST law, if the input tax credit amount is less than the tax liability, அதாவது input tax credit amount is less than the tax liability அப்படின்னா tax liability 10,000, input 8,000 இருக்கு. Then after ITC set off, அந்த மாதிரி செட் ஆஃப் பண்ண அப்புறம் what will be the impact on the balance tax liability amount? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உன்னுடைய tax liability 10,000, input வந்து 8,000 அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு, பேலன்ஸ் இன்னும் 2,000 இருக்கு. அந்த 2,000 வந்து பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? The credit should be carry forward to the next. பட் தப்பு. கிரெடிட்ங்கிறது லைபிலிட்டியை விட இன்புட் அதிகமாக இருந்தா டேக்ஸ் அமௌண்ட் ஷுட் பி பெய்டு டு த கஸ்டமருக்கு பெய்டு பண்ணணும், அதுவும் தப்பு. டேக்ஸ் வில் பி ரீஃபண்டட், அதுவும் தப்பு. டேக்ஸ் அமௌண்ட் ஷுட் பி பெய்டு டு த டிபார்ட்மெண்ட் இஸ் த ரைட் ஆன்சர். இது வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அமௌண்ட் ஷுட் பி பெய்டு டு த டிபார்ட்மெண்ட், அதாவது உன்னுடைய இன்புட்டை விட உன்னுடைய அவுட்புட் அதிகமாக இருக்கும்போது அந்த டிஃபரன்ஸ் அமௌண்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்? கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் அமௌண்ட்டாக பெய்டு பண்ணணும். 40வது கொஸ்டின். In Tally Prime, if the rate is defined in the company level, then it is also mandatory to provide the tax rate in the sales ledger அப்படிங்கிறது false. ஆக்சுவலாக டிபார்ட்மெண்ட் இது லெட்ஜர் நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கொடுக்கணும், எல்லா இடத்துலையும் கொடுக்கக்கூடாது. Which of the following documents are to be reported in the e-invoice system? e-invoice systemத்தில் என்ன வரும் அப்படின்னா இன்வாய்சஸ் B2B டேக்ஸ் இன்வாய்ஸஸும் B2C டேக்ஸ் இன்வாய்ஸஸ் இது ரெண்டும் தான் இருக்கும். What are the reason for introduction of GST in India? To make multiple tax structure தப்பு, to eliminate the cascading effect of tax அப்படிங்கிறது ரைட்டு, to decrease in revenue, to make simple tax structure. இதாவது cascading எஃபெக்டும் இந்த டேக்ஸ் ஸ்ட்ரக்சரை வந்து சிம்பிளைஃபைடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு நோக்கம் ஜிஎஸ்டி கொண்டு வந்திருக்கு. In Tally Prime, GSTR 1 can be filed either monthly or quarterly is the right answer. மந்த்லியாக பண்ணலாம் அல்லது குவார்டர்லியாக பண்ணலாம். அதாவது உங்கள் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. நீங்கள் வந்து QRMPயாக ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா குவார்டர் வைஸ் பண்ணலாம். அதர்வைஸ் யூ ஹேவ் டு ஃபைல் த GSR 1 வித் மந்த்லி. விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஆர் அவைலபிள் அண்டர் F12 கான்ஃபிகரேஷன் ஃப்ரம் IRN ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்க்ரீன் இன் Tally Prime? இதில் வந்து IRNல என்ன கிடைக்கும்? விச் ஆர் த ஃபாலோயிங் ஆப்ஷன் ஆர் அவைலபிள் அண்டர் F12? இதில் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஷோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஷோ டேட் அப்படின்னு நினைக்கிறேன். ஆன்சர் பார்ப்போம். 44க்கு என்ன ஆன்சர்? ABE. இட்ஸ் த ரைட் ஆன்சர். ABE 3 ஆன்சர் ரைட்டான ஆன்சர் இருக்கு. அதாவது ஷோ அக்னாலஜ்மெண்ட் நம்பர், ஷோ ஃபார்மட் ஆஃப் ரிப்போர்ட், 3மே கிடைக்கும். 3 ஆன்சர். An insurer or a banking company or a financial institution including a non-banking financial company is not exempted from e-invoice அப்படிங்கிறது false. They are exempted. இவங்கெல்லாம் வந்து பண்ண வேண்டாம், e-invoice பண்ண வேண்டாம். What are the various mode of generation of GST e-invoice? GST e-invoice எப்படி பண்ணலாம் அப்படின்னா ஆஃப்லைன் டூல் பேஸ்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா IRN பேஸ்டு, அப்படிதான் பண்ண முடியும். Under GST regime, the amount payable by a tax person will be debited to an எதில் டெபிட் பண்ணுவாங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் சஸ்பென்ஸ் லெஜர் கிடையாது, எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர், எலக்ட்ரானிக் டேக்ஸ் லைபிலிட்டி லெஜர், எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர். அண்டர் ஜிஎஸ்டி regime, the amount payable by a tax person will be debited to an எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜர் அப்படின்னு நினைக்கிறேன். கொஸ்டின் நம்பர் 47க்கு என்ன ஆன்சர்? சி. ஸோ எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜர் இருக்குல்ல, அதுலேருந்து தான் டெபிட் ஆகும். டெபிட் அக்கௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் டேக்ஸ் லைபிலிட்டி லெஜர், இதுதான் வந்து நம்ம டெபிட் பண்ணுவோம். While recording intrastate outward supply of goods, what are the details that appears in the e-invoicing screen? e-invoicing screenல என்னென்ன இருக்கும் அப்படின்னா bill of supplies, ship to place, இது ரெண்டும் தான் இருக்கும். பாக்கி எல்லாம் வந்து இதில் இருக்கும். Which of the following are not the function of IRP? எது வந்து IRPயோட இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டது அதோடைய ஃபங்க்ஷன் கிடையாது அப்படின்னா சென்டிங் இன்வாய்ஸ் ஒன்லி டு சப்ளையர், ஜென்ரேட்டிங் இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ், இது வந்து ஃபங்க்ஷன் அவனோட தான்.
சென்டிங் இன்வாய்ஸ் ஒன்லி டு சப்ளையர் அது கிடையாது. டீடூப்ளிகேஷன் ஆஃப் ஐஆர்என், ஜென்ரேட்டிங் கியூஆர் கோடு, சைனிங் இன்வாய்ஸ் மேனுவலி இதுவும் கிடையாது. வேலிடேட்டிங் ஐஆர்என். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பி அண்ட் இ தான் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து பார்ப்போம். 49 பி அண்ட் இ. 50வது கொஸ்டின். த இன்வாய்ஸ் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 கேரக்டர். மொத்தம் எவ்வளோன்னா 64 கேரக்டர். ஓகேவா? 64 கேரக்டர். ஸோ இந்த ஜிஎஸ்டி சம்மந்தமான உங்களுக்கு இந்த இது நம்ம நடத்தி முடிச்சாச்சு. ஓகேவா? ஜிஎஸ்டி சம்மந்தமான கொஸ்டின்ஸ் நான் உங்களுக்கு நடத்தி முடிச்சிட்டேன். நாளைக்கு நம்ம டிடிஎஸ் ரிலேட்டடாக பார்க்கலாம். தயவு செஞ்சு இந்த வீடியோவை உங்களுக்கு பாருங்கள். நீங்கள் வந்து இந்த மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள். மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணுறதோடு மாத்திரம் இல்லாமல் நான் வந்து உங்களுக்கு J1 J2 J3ன்னு சொல்லிட்டு சில இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் அனுப்பிச்சிருக்கேன். அதை ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணுங்கள். ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் டேலியை தவிர பாக்கி எதுவுமே படிக்க வேண்டாம். இதை மாத்திரம் பாருங்கள். தயவு செஞ்சு நல்ல மார்க் எடுக்கணும். ஆன்லைனில் அங்கே நேரம் வரும்போது நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். நீங்கள் எடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு தந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுவது நான் உங்கள் டேலி சீனிவாசன். அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இன்னொரு வீடியோ இப்போ நான் கொஞ்சம் நேரத்தில் போடுவேன். 2 வீடியோ போடுவேன். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா டேலியோடைய அடுத்த கோர்ஸ் நம்ம வந்து அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணணும். இதோ நான் இப்போ கட் பண்ணிட்டு சொல்லி பேசுகிறேன்.